நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாச துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாச துங்கனே சுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிதிகவே துங்கனே சுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிதிகவே துதிகளோட கவிகளோட தூய தூயனை நெருங்கிடுவோ நிகரே இல்லாதது வீசா திகழும் கொடியும் பிரகாசா கல்லோமனோம்யம் கடவுளல்ல கையின் தீரா தெய்வமல்ல கல்லோமனோம்யம் கடவுளல்ல கையின் தீரும் தெய்வமல்ல ஆவியோடு உண்மையோடு ஆதிதேவனை நெருங்கிடுவோ நிகரே இல்லாதது வீசா திகழோ ஒளி பிரகாசா பொன் பொருள்களோ அழிந்திடுமே மத்தின் மாயையோ மறைந்திடுமே பொன் பொருள்களோ அழிந்திடுமே மண்ணின் மாயையோ வைந்திடவே இதுவும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் வாழும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மீது திடும் கர்த்தரவர் கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மீது திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே அடைத்திடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே
தேவனே உயிர்த்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார் மறுபடியோ மறுவினைந்தார் மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரே ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார் மறுபடியோ மறுவினைந்தார் மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரே இல்லாதது வீசா திகழோ ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் வேத வசனங்களை தியானிப்போமாக. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆண்டு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் ஒரு இக்கட்டான நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். हम परमेश्वर के वचनों को हम ध्यान करेंगे और इस मसीह के दिन में हम एक बड़ी संकट के बीच में से हम यहाँ पर इकट्ठा होकर आए हैं. இறைவன் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்த நாளை நாம் கொண்டாடும்படிக்கு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். परमेश्वर जो हमारे लिए इस धरती पर जो जन्म हुआ है उसे मनाने के लिए एक बड़ी अनुग्रह हमें दिया है. பலவிதமான வியாதிகள் பரவி கொண்டு இருக்கிறது. नाना प्रकार के बीमारी फैलती जाती है. இதன் மத்தியிலே நாம் கிறிஸ்துடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். इसके मध्य में मसीह के जन्मदिन को मनाने के लिए हम प्रभु के चरण पे आए हैं. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மனமகிழ்ச்சி, हम आशीष पाए हैं और हम उद्धार पाए करके इस मन खुशी உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியாக நாம் காணப்படுகிறோம். और ये संसार वासियों सबके लिए एक शुभ संदेश के रूप में हम है. இந்த நற்செய்தி என்று நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், इसे शुभ संदेश करके क्यों मैं कहता हूं? ஆண்டவரை குறித்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். और परमेश्वर के विषय में शुभ संदेश जो प्रचार किया गया है उसे हम धर लिया है. ஆண்டவருக்கென்று நாம் இருக்கிறதை ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது அதை கொண்டாடுகிறார்கள். और परमेश्वर के लिए जो है करके लोगों इन दिनों में इसे मनाते हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा. இறைவனுக்கு என்று நற்செய்திகளாக நற்செய்தி கூறுகிறவர்கள் மாத்திரமல்ல, நற்செய்திகளாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வீராக. हम परमेश्वर के लिए केवल शुभ संदेश सुनाने वाला नहीं बल्कि हम शुभ संदेशी बन के जो रहते हैं इसके लिए प्रभु को धन्यवाद. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचनों को हम ध्यान करें. இறைவன் இந்த பூ உலகத்திலே அவர் கடந்து வந்ததை நாம் இப்பொழுது கொண்டாடுகிறோம். परमेश्वर इस धरती पर जो आया है उसे अब हम मनाते हैं. விண்ணிலே இருக்கிறவர்களும் கொண்டாடினார்கள். जो आकाश के लोगों भी इसे मनाया है. நாமும் கொண்டாடுகிறோம். हम भी मनाते हैं. ஒரு 2 வேத பகுதியை வாசித்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். दो प्रभु के जो भागों को पढ़कर कुछ बातों को हम आपके मध्य में कहने वाला हूं. எல்லாரும் தங்களுடைய கரத்திலே இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब अपने पवित्र शास्त्र जो हाथों पे है उसे खोल दीजिए. லூக்காக்கு எழுதின நற்செய்தியின் நூல் लूका रचित की शुभ संदेश की पुस्तक 2ஆம் அதிகாரம் 11-12வது வாக்கியத்தை வாசிக்கலாம். दूसरी अध्याय 11 और 12वां वचन को पढ़िएगा. लूका रचित सुसमाचार की पुस्तक दूसरी अध्याय की 11 और 12वां वचन में हम इस प्रकार पढ़ते हैं कि आज दाऊद की नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है और यही मसीह प्रभु है. और इसका तुम्हारे लिए यह पता है कि तुम एक बालक को कपड़े में लिपेटते हुआ और जो चरनी में पड़ा हुआ पाएगी.
இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இயேசுவை நினைக்கும் போதெல்லாம் जब यीशु के स्मरण करते हैं நாம் மகிழ வேண்டும். हम आनंद होना है। ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்ததை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर हमारे लिए इस धरती पे जो जन्म हुआ है उसे यहाँ लिखा है। ஒரு குழந்தை, एक बालक, அதுக்கு என்ன சொல்றது, ஒரு துணியிலே சுட்டி கிடைத்து மீன்ஸ் கிடத்து வைத்திருக்கிறார்கள். एक कपड़े में लिपेटते हुए उस बालक को वहां पर लेटा गया। நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். एक सवाल हमको होती है, அவர் இறைவன் என்றால் அவர் குழந்தையாக இருக்கிறதை அவர் அறிவாரா? अगर वो परमेश्वर है तो मैं बालक हूं करके क्या वो पहचानेगा? அந்த குழந்தைக்கு ஏற்ற குழந்தையாக இருக்கும்போது, जब वो बालक के हिसाब से जब रहा तो எல்லா மனிதர்களும் தாய் தகப்பனே இவர் தான் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் என்று அந்த அறிவு அவருக்கு இருந்ததா? और यही मेरे माता है यही मेरा पिता है करके क्या इस ज्ञान उनको रहा? தேவனுடைய எல்லா மிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிறது. जो परमेश्वर के हर जो कार्य जो होता है இதிலே நாம் காணுகிறோம். ये सब प्रभुता को हम इसमें எல்லா காரியங்களும் மனிதர்களே அறியாமல் இருக்கிறார்கள். हर कार्य इंसान ही नहीं जानता। இறைவன் மனிதனாக ஒரு பாலகனாக பிறந்து அவரை சுட்டி வைத்திருக்கிறார்கள். परमेश्वर एक इंसान जाने एक बालक के हिसाब से जन्म होके उनको कपड़े में लिपेट कर रखा है। கிறிஸ்து என்னும் கர்த்தர் और जो मसीह जो परमेश्वर है நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். हमारे उद्धार करता है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। 11வது வாக்கியத்தை மறுபடியும் வாசியுங்கள். 11वां वचन को फिर पढ़िएगा। இங்கே கிறிஸ்து என்னும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தி இங்கே அறிவிக்கப்பட்டது. यहाँ पर एक शुभ संदेश कहा गया कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्म हुआ है और वही मसीह प्रभु है। கர்த்தர் என்ற கிறிஸ்து जो परमेश्वर जो मसीह அவர் இரட்சகர் என்று தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தி. वो उद्धार करता है जो दाऊद के नगर में जन्म हुआ है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। விண்தூதர்கள் சொன்ன வார்த்தையாகும், आकाश की दूतों ने कहा हुआ, மனிதர்களிடத்தில் சொன்ன வார்த்தையாகும், इंसान के पास कहा हुआ वचन, சொன்னதை இவர்கள் கேட்டார்கள். जो बोले थे उसे அது உண்மையா என்று கடந்து சென்று பாருங்கள் என்றும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. क्या ये बात सच है क्या नहीं है करके जाके देखो करके भी बताया गया। கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது मसीह के धर्म के मतलब கடந்து வந்து பார்க்கிறதாகும். जाकर आकर देखना है। கடந்து வந்து பார்க்கிறது जो आकर जो देखते हैं அவருடைய மக்களை ஜனங்கள் பார்க்கும்படிக்கு उनके उनको लोगों देखने के लिए கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார். मसीह यीशु जन्म हुआ है। கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். मसीह को हम धर लिया है। கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? मसीह को जो कोई अभी तक स्वीकार नहीं किया கிறிஸ்துவை நம்மிடத்தில் பார்க்காமல் அவர்கள் கிறிஸ்துவண்டை வர முடியாது. हमें हमारे पास मसीह को देखने बिना वे लोग मसीह के पास आ नहीं पाएंगे। ஆண்டவரை குறித்து இங்கே 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के विषय पर यहाँ 3 कार्य लिखा है। விண்தூதர்கள் சொன்ன வார்த்தையாகும். ये तो आकाश की दूतों ने कहा हुआ वचन। கர்த்தர் என்றும் கிறிஸ்து என்றும் இரட்சகர் என்றும் இங்கே 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. वो परमेश्वर है, मसीह है और उद्धारकर्ता करके 3 बात लिखा है। He is our master என்று நான் முதலாவது சொல்கிறேன். அவர் நம்முடைய கர்த்தர். वो हमारी परमेश्वर है। இறைவன் நம்முடைய இறைவனாக அவர் பிறந்திருந்தார். परमेश्वर हमारे परमेश्वर करके वो जन्म हुआ है। அவர் இறைவனாகும் கர்த்தராகும். जो जन्म हुआ परमेश्वर है वो प्रभु है। தூதர்கள் அறிவார்கள் பிறந்தது யார் என்று. दूतों जानते हैं जो जन्म हुआ कौन है। கேட்ட மேய்ப்பர்களுக்கு தெரியாது இவர் ஆண்டவர் இவர் கர்த்தர் என்று தெரியாது. जो चरवाहान जिन्होंने सुना है उनको ये नहीं मालूम है कि ये परमेश्वर है। என்ன புரிந்து கொண்டார்கள்? கிறிஸ்து என்ற கர்த்தர்
उन लोग क्या समझ लिया, ரட்சகர் இதை குறித்து அவர்கள் என்ன புரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியாது. जो मसीह जो परमेश्वर जो उद्धार करता है उसके बारे में क्या वे लोग समझ पाया हमें मालूम नहीं। திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है இயேசுவானவர் இறைவன் என்றும், यीशु मसीह परमेश्वर है। இறைவன் என்றால் கர்த்தர், परमेश्वर का मतलब वो परमेश्वर ही है। இறைவனுக்கு கர்த்தர் என்ற நாமமும் இருக்கிறது, प्रभु के लिए वो परमेश्वर करके नाम भी है। இங்கே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையானது यहाँ पर प्रभु இறைவனுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தையாகும்। जो परमेश्वर ने कहा हुआ शब्द है। இறைவன் கர்த்தர் என்றால், अगर परमेश्वर वो प्रभु है तो பாலகன் கர்த்தர் என்றால், जो जन्म वो बालक अगर परमेश्वर है तो முழு சிருஷ்டிகள் மேல் அவர் அதிகாரம் வாய்ந்தவராக பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது। पूरे सृष्टि के ऊपर अधिकार पाकर वो जन्म हुआ है। எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து हर एक सृष्टियों को सृष्टि அதன் மேல் करके அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்று அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது। उसी में उसके अधिकार है करके उन चरवाहों को बताया गया है। ஆண்டவர் தாமே சொல்கிறார் பாருங்கள், जो परमेश्वरी அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக, वो जन्म मरकर जी उठने के बाद, அவர் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக, वो जन्म होकर मर के गाड़ा जाकर तीसरा दिन जी उठने के बाद, மறுபடியும் எங்கே இருந்து வந்தாரோ அங்கே அவர் செல்றதற்கு முன்பதாக, बाद में जहां से वो आया है वहां जाने के पहले அவர் தன்னை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார்। वो अपने विषय में இந்த कहा। விண்தூதர்கள் சொன்னதை அவர் அங்கீகரிக்கிறார் பாருங்கள்। इस आकाश के दूतों ने जो कहा है उसे वो अंगीकार करता है। மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே मत्ती 28वां अध्याय में 18வது வாக்கியத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 18वां वचन में लिखा है, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று। जो आकाश और पृथ्वी की सारा अधिकार मुझे दिया गया அப்படி है। என்றால் எல்லா சிருஷ்டிப்பின் மேல் நான் கடந்து வர்றதற்கு முன்பதாக எவ்விதமான அதிகாரம் இருந்ததோ, इसके मतलब सब जो सृष्टियों के ऊपर हम आने के पहला जितना अधिकार था, இந்த சிருஷ்டிப்பெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன் என்றும், ये सृष्टियों को मैंने सृष्टि किया है। அந்த சிருஷ்டிப்பின் மேலெல்லாம் என்னுடைய அதிகாரம் இருக்கிறது என்று அவர் உறுதிப்படுத்திட்டு அவர் கடந்து சென்று விட்டார்। वो सृष्टियों के ऊपर मेरे अधिकार करके उसके बाद को पक्का कर वो चला गया है। எந்த பாலன் கர்த்தராகும், आज जो जन्म वो परमेश्वर है, அவர் இறைவனாகும்। वो परमेश्वर प्रभु है। இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்। अगर यीशु को मानना चाहिए तो वो परमेश्वर करके मानना जरूरी அவர் है। இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு முன்பதாகவே இறைவனாக இருக்கிறார்। वो ये संसार में जन्म होने के पहले ही वो परमेश्वर ही रहा। அவர் பிறக்கும் போதும் இறைவனாகவே தான் இருந்தார்। जब जन्म हुआ तब भी परमेश्वर है। நம்மை போல் ஒரு மாம்ச சரீரத்தை மாத்திரமாக அவர் எடுத்துக்கொண்டார்। हमारे समान एक मां शरीर को भी उठा लिया நம்மை है। போல் சிந்திக்கிறவராக, हमारे समान विचार, உணர்ச்சி உள்ளவராக, सुन होने वाला, பேசுகிறவராக, बातें करने वाला, கிரியை செய்கிறவராக, क्रिया करने वाला, நம்மை போல் அவர் ஜீவித்து அவர் வாழ்ந்தார்। हमारे समान जीकर वो रहा। அவர் வாழும்போது जब वो रहता था, அவர் இறைவனாகவே இந்த உலகத்திலே அவர் இருந்தது தான் அவருடைய பேர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டது। वो परमेश्वरी रहकर इस दुनिया में रहता था, इसी के लिए इम्मानुएल करके कहा गया। அவரோடு இருந்தவர்கள் उसके साथ जो थे, காற்றையும் அலையையும் அவர் அடக்கின போது हवा को, लहरे को जब वो दबा இவர் दो, எப்படிப்பட்டவரோ என்று ஒரு கேள்வி அவர்களுடைய மனதிலே இருந்தது। उनको एक सवाल था कि ये कैसे இவருடைய है, வார்த்தைக்கு இயற்கையும் கட்டுப்பட்டு நிற்கிறதே, इनकी जो बोली को तापमान भी कुदरत भी मानता है, மரித்தோரை உயிர் தெழுப்புகிறாரே, जो मरे हुए में को जिलाता இவர் है। யார் என்று ஒரு சந்தேகத்திலே தான் அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் பின்னே சென்று கொண்டு இருந்தார்। ये कौन है करके ना समझना बिना ही उसके चेले उनके पीछे जा ஒரு रहे थे। துணியிலே சுட்டி வைத்த ஒரு பாலகன், एक कपड़े में लिपेट के रखा हुआ एक बालक, அவர் வளர்ந்து அவர் ஒரு இறை பணியை செய்யும்படிக்கு தகுதி உள்ளவர் ஆகிறதற்கு முன்பதாகவே वो बढ़कर परमेश्वर के सेवा करने का सीढ़ी तक पहुंचने तक அவர் எங்கே இருந்தாரோ वो कहां था, அங்கே உள்ளவர்கள் இப்பூலகத்தின் மனிதர்களுக்கு அவர்கள் என்ன செய்தி அறிவித்தார்கள் और என்றால், वहां के लोगों, इस पृथ्वी के लोगों को उसने क्या बताया, பிறந்திருக்கிறவர்கள் யார் என்றால், जो जन्म कौन लिया, எங்களை
உங்களையும் உங்களையும் படைத்தவர் பிறந்திருக்கிறார், கர்த்தர் பிறந்திருக்கிறார். हमें भी आपको भी जिन्होंने जो जन्माए वो इसी परमेश्वर जो सृष्टि किया वही जन्म हुआ அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டவர்கள் और उसको जो परमेश्वर करके जो अपनाया யாவரும் இறைவனுடைய சபை என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு हम கொடுக்கப்பட்டிருக்கிறது. सब परमेश्वर के मंडली करके एक शब्द उनको दिया गया। இங்கே பாருங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 22வது வாக்கியத்திலே एफेसियन पहला अध्याय 22वां वचन पे தம் மக்கள் மேல் அவர் அதிகாரம் வாய்ந்தவராக அவரை தலைவராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अपने लोगों के ऊपर अधिकार रखते हुए और उनको नेता के प्रमाण वो रखा करके நாம் அவர் மக்கள், और हम उनके लोग அவருடைய சபை, उनकी मंडली அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் அவரோடு இணைந்து இருக்கிறார்கள். जो भी उनको अपनाया है उनके साथ जुड़ा हुआ அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் கொடுத்த இருக்கிற பெரிய வரப்பிரசாதம் என்னவென்றால் उनके जो अपनाया लोगों को उनके क्या वरदान दिया है? அவருடைய ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். उसके जो अनंत जीवन को दिया है। உங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் நித்திய ஜீவனுடையவர்களாக நாம் இருக்கும்படிக்கு आपके अंदर जो है, हमारे अंदर जो है, हम आनंद जीवन पाते रहने के அந்த लिए ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தம் उस जीवन हमें दिया गया। इसी के அவருடைய लिए மக்கள் அவருடைய சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். उनके लोग, उनके जो कलीसिया करके அவர்கள் कहा மேல் जाता है, அவருடைய அதிகாரம் இருக்கிறது, தலைவராக அவர் இருக்கிறார் என்று எபேசியர் 1:28 வாசிக்கிறோம். उनके ऊपर उनके अधिकार है, वही प्रधान है करके एफेसियन पहला 28वां अध्याय में वचन में पढ़ते हैं। 22வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 22वां वचन में लिखा है, பிள்ளையை துணியிலே சுட்டி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். जो बालक को कपड़े में அவர் लिपटे யார்? हुए, அவருக்கென்று ஒரு மக்களை அவர் சேர்க்கும்படிக்கு वो कौन है? उनके लिए एक प्रजा को इकट्ठा करने के लिए, அவர்கள் மத்தியிலும் அவர்களுக்குள்ளாகவும் அவர் வசிக்கிறதற்கான இறைவனாக அவர் இருக்கிறார் என்று விண்தூதர்கள் அறிவித்தார்கள். उनके मध्य में और उनके लिए वो परमेश्वर बन के रहते हैं करके स्वर्ग के दूतों ने बताया है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर का महिमा அது हो। மாத்திரமல்ல, केवल उतना नहीं, இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், जो यीशु को अपनाया हुआ परिवार, பாருங்கள், குடும்பம் குடும்பமாக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். देखिए परिवार परिवार रहकर हम यीशु को धर लिया है। அவர்கள் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தின் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. उन लोगों के ऊपर उनके अधिकार है, जो कोई अपनाया है उस परिवार के ऊपर भी उनके अधिकार है। ஏன் நாம் இறைவனுடைய குடும்பத்தார்? क्यों हम परमेश्वर के परिवार, ஒரு குடும்பமும் ஒரு இறைவனுடைய குடும்பமாகும். हर एक परिवार जो है परमेश्वर के परिवार है। இங்கே பாருங்கள், वहां देखिए அருமை ஆண்டவரை குறித்து प्रेमी எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के बारे में लिखा है। 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3வது வாக்கியத்திலே पहली कोरिन्थियों 11:3 में இங்கே பாருங்கள், குடும்பத்தின் தலைவராக அதிகாரம் உடையவராக அவர் இருக்கிறார். वहां पर देखिए जो परिवार के जो प्रधान जो अधिकार है उनके हाई करके लिखा है। ஏன் குடும்பமானது கவலைப்படக்கூடாது? क्यों परिवार चिंता नहीं करना है? ஏன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்படக்கூடாது? क्यों बच्चे लोग के बारे में चिंता ज्यादा நம்முடைய नहीं करना? வாழ்க்கையானது அர்ப்பணித்து நாம் அவருடைய அதிகாரத்துக்கு அர்ப்பணித்தோம் என்றால் हमारे जो जीवित को उनके अधिकार के लिए अर्पण अगर कर दिया அந்த तो குடும்பத்தை அவர் அதற்கு தலைவராக இருக்கிறார், அதிலே அதிகாரம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். उस परिवार के ऊपर उनके अधिकार है, वो उनके ऊपर अधिकार करता है। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, பிறந்திருக்கிறவர் கர்த்தர். जो बालक जन्म हुआ वो परमेश्वर है। ஒரு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவன் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. हर एक मसीहा के ऊपर उनके अधिकार है। ரோமர் 14 அதிகாரம் 8வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்தால், रोमियो 14:8 को अगर आप पढ़ेंगे तो நாம் யாவரும் நாம் ஜீவித்திருந்தாலும் அடைந்தாலும் हम सब लोग चाहे जिए या मरे, துணியிலே சுட்டி வைத்து இருக்கிற அந்த கர்த்தருடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और பாருங்க, जो कपड़े में लिपेड़ा हुआ उस परमेश्वर का हम है। ரொம்ப அதாவது அவர் தம்மை தாழ்த்தின ஒரு காரியம், बहुत वो अपने को जो दीनता किया है, தம் மக்கள் अपने लोग அவ்விதமாக தம்மை தாழ்த்தி जो ऐसे अपने को दीनता ஒவ்வொரு करके கிறிஸ்தவனும் இருக்க வேண்டும், அவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறார்கள் என்று பவுலடியார் हर கூறுகிறார். एक मसीहा इस प्रकार का रहना है, क्योंकि उनके अधिकार के दले हम सब है। கர்த்தர் என்ற கிறிஸ்து, जो परमेश्वर जो प्रभु அவர் இறைவன், वो परमेश्वर है। அவர் சகல சிருஷ்டிப்பின் மேலும் அவர்
கர்த்தராக இருக்கிறார். हर शिष्य के ऊपर वही करता है. அவரை ஏற்றுக்கொண்ட சபையின் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. சபையின் மேல் அவருடைய அதிகாரம் கர்த்தராக இருக்கிறார். उनको धरा हुआ कलीसिया के ऊपर उनके अधिकार है, उनको ग्रहण किया हुआ. ஒரு குடும்பம் என்டைட்டி என்று சொல்லப்படுகிறது. हर एक परिवार जो कहा जाता है மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. उसके ऊपर उनके अधिकार है. அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையின் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. यीशु को अपने जो खुद के उद्धारकर्ता करके जो अपनाया उनके ऊपर भी उनके अधिकार है. விண்தூதர்கள் இதை அறிவித்தார்கள். आकाश के दूतों ने इसे बताया. அவர்கள் என்ன மனதிலே வைத்து அவர்கள் அறிவித்தார்கள் என்று क्या वो लोग अपने मन में रख के इसके वो बताया करके அதை தூதர்களும் திருச்சபையின் வாயிலாக அனந்த ஞானமானது வெளிப்படும்படிக்கு என்று பவுலடியார் கூறுகிறார். पौलुस ने यह कहता है कि कलीसिया के द्वारा उनके अनंत ज्ञान प्रकट होगा. பாருங்கள், எபேசியர்கள் நிருபத்திலே அவர் எழுதியுள்ளார். देखिए एफेसियों की किताब में वो இந்த लिखा விண்தூதர்கள் அறிவித்த காரியம் என்ன? ये स्वर्गीय दूतों ने क्या कहा. பிள்ளையை துணியிலே சுட்டி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். बालक को कपड़े में लिपटा அந்த हुआ तुम பிள்ளையை देखोगे. பற்றி அவர்கள் சொன்னார், இவர் இறைவன் என்று சொன்னார்கள். उस बालक के बारे में उन्होंने कहा कि ये அவருடைய परमेश्वर है. இறைவனுடைய மகத்துவமானது परमेश्वर के महत्व தம் மக்கள் மூலமாக விண்தூதர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும்படிக்கு अपने लोगों के द्वारा आकाश के दूतों को प्रकट किया जाने के लिए கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது. जो क्रिसमस करके कहा जाता है. ஆண்டவருடைய அதிகாரம் परमेश्वर के अधिकार சர்வ சிருஷ்டியின் மேல் இருக்கிற கிறிஸ்துடைய அதிகாரம் சர்வ சிருஷ்டியின் மேல் இருக்கிறது. मसीह के जो अधिकार सर्व सृष्टि के ऊपर தம் है, சபையின் மேல் இருக்கிறது. अपने कलीसिया के ऊपर, இங்கே வந்திருக்கிற ஒரு குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. यहाँ पर आया हुआ हर एक परिवार को இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனின் மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. यीशु को जो ग्रहण இந்த किया हुआ हर एक ஞானமானது लोगों के அந்த ऊपर, விண்தூதர்களுக்கு காண்பிக்கப்படும்படிக்கு इस ज्ञान उस स्वर्ग के दूतों को दिखाने ஒரு के लिए பாலகனாக அவர் பிறந்திருக்கிறார். एक बालक करके जन्म हुआ. ஒரு பாலகனாக அவர் பிறந்தார். एक बालक करके जन्म हुआ. இரண்டாவது அவர் கிறிஸ்துவானவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். दूसरी बात वो मसीह करके, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். मसीह के मतलब अभिषेक पाया है. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது वो अभिषेक इसलिए पाया பிரம்மாண்டமான காரியம் செய்கிறதற்காக அல்ல. बहुत ब्रह्मांड कार्य करने के लिए नहीं. ஜனங்கள் பிரம்மாண்டமான காரியத்தை செய்யும்படிக்கு அபிஷேகத்தை நாடுகிறார்கள். हाँ, लोगों अभिषेक को इसी के लिए चाहते हैं कि बड़ी ब्रह्मांड कार्य हो. கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார் என்றால் मसीह करके कहा गया तो அவர் எப்படி கிறிஸ்துவாக இருக்கிறார் वो कैसे मसीह है. என்று அவருடைய அபிஷேகத்தை கிறிஸ்துவின் அபிஷேகம். उसके जो अभिषेक जो मसीह का, தேவனுடைய ஜனங்கள் இந்த அபிஷேகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के लोग इस अभिषेक को जानना है. நாட்களிலே பலர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை इन दिनों में कई लोग अभिषेक அபிஷேகம் பெறுகிறதற்காக அவர்கள் எத்தனைக்கிறார்கள். उस अभिषेक को दुरुपयोग करने के लिए उन लोग सोचते हैं. இதிலே இருந்து தேவஜனங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் விலகி இருக்க வேண்டும். इसमें से प्रभु के लोग वो हमारे हो கிறிஸ்துமஸ் அன்று அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அந்த பாலகன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டது. इस मसीह के दिन वो उस बालक जो अभिषेक पाया हुआ करके बताया गया. நாம் எல்லாரும் அறிவோம், அவர் வளர்ந்து हम सब जानते वो बढ़ते தன்னுடைய 30வது வயதிலே தான் அவர் திருமுழுக்குப்பட்டு अपने 30वां उम्र में बपतिस्मा पाकर அவர் கரையேறி वो बाहर आकर அவர் ஜெபம் செய்யும் போது அவர் அபிஷேகத்தை பெற்றார் என்று वो प्रार्थना जब कर रहा था तब अभिषेक पाया करके தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். पवित्र आत्मा उन पर उत्तर आया करके இந்த पढ़े. தூதர்கள் இப்பொழுதே சொல்கிறார், துணியிலே சுட்டி வைத்திருக்கிற அந்த பாலகன் लेकिन स्वर्गीय दूत अब भी कह அவர் रहे हैं அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகத்தினாலே உருவாக்கப்பட்டவர். जो बालक कपड़े में लिपटे हुआ वो अभिषेक पाया है, अभिषेक से वो बनाया गया. இயேசுடைய அபிஷேகத்தை ஒத்த அபிஷேகம் உலகத்திலே எவரும் பெறவில்லை. यीशु का ईशा का अभिषेक दुनिया में कोई नहीं पाया. அபிஷேகத்தின் வாழ்த்துகள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். अभिषेक के समान करके आप सोच सकते हैं. அவர்கள் வாழ்த்தினார்கள் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று. उनकी कीर्ति किया कि वो अभिषेक पाया है. அபிஷேகம் பெற்றிருப்பார். हाँ, ये कैसा भी हो बालक अभिषेक पाया. யோவான் ஸ்நானகன் தன் தாயின் வயிற்றிலே அவர் தேவாவினால் நிறைந்து துள்ளி குதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना बपतिस्मा देने वाला जो अपने माँ के कोख में पवित्र आत्मा से भरकर
खुद ही मारा करके लिखा है। அவர் அபிஷேகம் பெற்றாரா? அப்பொழுது அபிஷேகம் பெற்றாரா? क्या वो उस समय இல்லனா अभिषेक पाया? பிறந்ததுக்கு பிறகு அபிஷேகம் பெற்றாரா? या तो जन्म होने के बाद अभिषेक पाया? இல்லனா தேவ அழைப்பு பெற்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு முன்பதாக அவர் அபிஷேகம் பெற்றாரா? या तो परमेश्वर के बुलावट पाकर? அது சர்ச்சைக்குரிய காரியம். ये सब चर्चा की बात है। சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். जो कहा गया उसे समझे। அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. अभिषेक के मतलब நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு हम परमेश्वर को दर कर அவரிடத்தில் கேட்கும்போது கிடைக்கிற அபிஷேகம், जब उसके पास मांगते हैं तब मिलता है अभिषेक। ரட்சிப்பே நமக்கு ஒரு அபிஷேகமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். एक उद्धारी हमारे लिए अभिषेक करके प्रभु ने दिया है। இயேசுவை குறித்து இங்கே வாழ்த்தல் கூறினார்கள். यीशु के बारे में यहाँ கிறிஸ்து सम्मान என்று किया है। வாழ்த்துதல் ये கூறினார்கள். मसीह है करके वे लोग सम्मान किया அவர் है। அப்போ பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்டவர், पवित्र आत्मा से बनाया गया है। அது நிமித்தம் इसी के அவர் लिए அபிஷேகம் பண்ணப்பட்டவர். वो அந்த अभिषेक பாலகன் पाया हुआ அபிஷேகம் है। பண்ணப்பட்ட பாலகனாக இருக்கிறார். अभिषेक पाया हुआ बालक है वो। பாருங்கள், देखिए பாரம்பரிய சபைகளிலே पारंपरिक मंडलियों में இதை எப்படி எடுத்திருக்கிறார்கள் என்றால், कैसे मानते हैं? பிள்ளைகளை 8வது நாள் அல்லது 40 நாள் பிரதிஷ்டை பண்ணும்போது बच्चे लोग को तब 8वां दिन या तो 40वां दिन கரத்தை உன்மேல் வைத்தது நிமித்தம் நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாய் என்று திடப்படுத்தல் சமயத்திலே கூறுவார்கள். उस गुरु ने तुम्हारे सिर पर हाथ रखने के कारण तुम अभिषेक पा लिया करके उसके मतलब, அல்லது அந்த தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது या तो அந்த छिड़का के बपतिस्मा குருமார்கள் देते हैं। அந்த புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன், அதிலே அவர்கள் வாசிக்கிறதை நான் நேரடியாக கேட்டேன். और जो उस पुस्तक मेरे हाथ में है वो गुरुओं जब पढ़ते वक्त मैं இந்த देखा ஸ்நானத்தின் வாயிலாக इस बपतिस्मा நீ के தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றதையும் पवित्र आत्मा के अभिषेक तुमने पाया, இப்படி அங்கே வாசிக்கப்படுகிறது. ऐसा करके पढ़ाया जाता है। அவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியல. कैसे वे लोग समझा मालूम नहीं है। தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के आत्मा के अभिषेक, இயேசு ஸ்நானம் பெற்று அதற்கு பின்பதாக பெற்ற அபிஷேகம், यीशु भी बपतिस्मा पाकर उसके बाद में जो अभिषेक पाया, பிறந்த குழந்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டது. उसके पहले जो बालक जन्म हुआ वो अभिषेक पाया करके बताया गया। பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? पौलुस क्या कहते हैं? ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் பிறந்த குழந்தையானது एक विश्वासी अविश्वासी के ओर से जो அது जन्म हुआ है பரிசுத்தமானது என்று சொல்லி இருக்கிறார். वो पवित्र करके कहा गया है। நன்றாக நம்முடைய நான் எதற்கு என்னுடைய உரையிலே மறுபடியும் குழந்தைகளை குறித்து சொல்கிறேன் என்றால், क्यों मेरे संदेश में बार बार बच्चे लोग के बारे में कहता அவர்கள் हूं? மேல் ஏன் நாம் கவனம் செலுத்த வேண்டும்? நம்முடைய சந்ததியின் மேல் ஏன் கவனம் வைக்க வேண்டும்? उनके ऊपर हम क्यों ध्यान देना? हमारे संतान के விசுவாசிகளுக்கு ऊपर பிறந்த குழந்தைகள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும்? जो विश्वासियों के वो जन्म हुआ बालक कितने அவர்கள் पवित्र होगा। இயேசுவை போல் சாட்சி பெற்றிருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் அவர்கள் பரிசுத்தமானவர். वो यीशु के समान गवाह पाया है। प्रभु के आत्मा कहते हैं वो पवित्र लोग। இயேசுவானவரை குறித்து அங்கே மரியாதையில் சொல்லும்போது, यीशु मसीह के बारे में मरियम के पास कहने के बाद உன்னிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது तुम्हारे पास जो उत्पत्ति அது हुआ है பரிசுத்தமானது என்று वो அழைக்கப்படுகிறது. पवित्र है करके बताया அந்த गया। அர்த்தத்திலே அது அபிஷேகம் பண்ணப்பட்டது. उस अर्थ में उसके अभिषेक हुआ। நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். बराबर समझ लो। அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பிறந்தது பரிசுத்தம் என்றால், अविश्वासी और विश्वासी को जो जन्म वो पवित्र हो। விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பிறந்தது विश्वासी विश्वासी के साथ பரிசுத்தம் जन्म தானே? हुआ तो वो நன்றாக पवित्र புரிந்து है। கொள்ள வேண்டும். बराबर समझना है। நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப இட் இஸ் a heritage. हमारे जो बच्चे लोग बहुत இஸ்ரேல் உடைய மகள் பர்த்டேக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். इसराइल के लड़की के जो என்னுடைய बर्थडे சகோதரர் के समय இஸ்ரேல் டேமரிஸ் உடைய மகள் ஜோனாவுடைய பர்த்டே அன்றைக்கு ஒரு கருத்தை நான் சொன்னேன். और जो हमारे जो भाई साहब जो इसराइल और टैमरिस का जो लड़की जो जन्म हुआ उसके जन्मदिन में मैंने एक बात बताया। உலகத்திலே எதுவும் நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் அதாவது சபதரிக்கலாம், दुनिया में आप कुछ भी कमा सकते हैं, जमा कर வீட सकते हैं, கட்டலாம், घर बना सकते हैं, நிலங்கள் வாங்கலாம், जगह ले सकते हैं, தங்கம் எல்லாமே என்னது பொருள் எல்லாம் வாங்கலாம். सोना जितना भी चीज आप खरीद सकते ஒன்றும் हैं, அதாவது நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக ये முடியாது. सब आपको स्वर्ग में ले नहीं ஒரே जाएगा। சொத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சொத்து உங்களுடைய பிள்ளைகளாகும். एक ही तन यही நீ कि प्रभु ने दिया பரலோகத்துக்கு वो போகும்போது तुम्हारे உன் संतान। பிள்ளை அங்கே நீ கொண்டு செல்கிறது விதமாக
பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் स्वर्ग என்று में- நான் சொன்னேன். स्वर्ग में जब जाएगा उस समय तेरे ஒரு बाल சொத்து बच्चों को ले ஆண்டவர் चलना நமக்கு है। கொடுக்கிறார் என்றால் अगर एक तन प्रभु हमें देता ஆண்டவர் तो தம் சுதனை தந்து விட்டார், தம் परमेश्वर சொத்தை தந்து விட்டார். अपने प्रभु अपने அந்த पुत्र को சொத்தானது அது கிரியை செய்து वो तन जो है இறைவனுக்காக क्रिया வாழ்ந்து करके நமக்காக அவர் வாழ்ந்து हमारे लिए जीकर நமக்காக உயிரை கொடுத்து हमारे लिए प्राण देके அவர் அந்த சொத்தானது எங்க போயிட்டு वो तन कहाँ गया? அவர் இருந்த இடத்துக்கு போயிட்டு தாரு. जहाँ वो था उधर चला गया। தேவன் தம் சொந்த சுதனை அவர் தந்தார். परमेश्वर अपने निज पुत्र को दिया, ஒரு சொத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். एक तन प्रभु दिया। கிறிஸ்துமஸ் அன்று உங்களுடைய பிள்ளைகள் जन्मदिन के जिस இந்த क्रिसमस கருத்தை के दिन तुम्हारी உள்வாங்கினவர்களாக संतान பிள்ளைகளை நாம் வளர்ப்போமாக. इस बात को अपने मन में रखकर अपने இது बच्चों को நம்முடைய पढ़ाए। பிற்கால சந்ததியானது अपने जो भविष्य काल के संतान இயேசுவானவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு. यीशु मसीह के बारे में लिखा அவருடைய है। மனமகிழ்ச்சி என்ன தெரியுமா? उसके मन खुशी क्या? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்துமாக்கள். और उसके जो ग्रहण किया वो ஏசாயா आत्मा। 53 கடைசி வாக்கியத்தை நீங்கள் வாசிங்கள். ஏசாயா 53 அவருடைய के ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு ஏசாயா 53 के अंत वचन को पढ़िएगा। उसके जो அவருடைய ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு उसकी जो आत्मा की जो அவர் மகிழ்வார் என்று எழுதப்பட்ட 11வது வாக்கியத்தை வாசிங்கள். 11वां वचन को पढ़िएगा। 53 ஏசாயா அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்। போதும், அவர் தம் ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு वह திருப்தி ஆவார். वह अपने जो प्राणों का दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा। அவர் பிறந்தார், वो जन्म हुआ, அவர் வாழ்ந்தார், वो जिया, நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். हमारे लिए हमारे पापों को उठा लिया। இயேசுடைய அவதாரம் அப்படி சாதாரண மற்ற அவதாரங்களை போல் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. यीशु के जो अवतार को साधारण हिसाब से हम नहीं लेना है। அவர் எதற்காக அவர் பிறந்தார்? क्यों वो जन्म हुआ? அவர் அபிஷேகம் இஸ் a special man, அதாவது birth என்று சொல்லப்படுகிறது. उसके जो विशेष जाने का अभिषेक पाया वो जन्म, அவர் நமக்காக அவர் ஒரு பாலகனாக பிறந்தார். वो हमारे लिए एक बालक करके जन्म हुआ। அது பரிசுத்தமானது, वो पवित्र है, அபிஷேகிக்கப்பட்டது. अभिषेक पाया हुआ। அவர் நமக்காக பிராணனை கொடுத்தார். हमारे लिए अपने प्राण दिया, हम பிராணனை அவர் நமக்காக அவர் கொடுத்தார். अपने प्राण அது हमारे लिए दिया। நிமித்தம் is a sacrifice. इसी के लिए वो अर्पण किया। அவர் அபிஷேக என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகம் இப்ப யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறதற்காக இல்ல, ரொம்ப டாம் டீமாக இருக்க வேண்டியதுதான் அவங்க இருக்காங்க. अभी कोई अर्पण करना नहीं चाहते हैं, एकदम टिप टॉप में रहने के लिए सोचते हैं ये लोग। எனக்கு பெரிய வருத்தமான காரியம் बहुत என்னவென்றால் चिंता के बात, இந்த பெரிய ஸ்டார், அதாவது பெந்தகோஸ் பெரிய பிரீச்சர்ஸ் எல்லாம் आज जो बेंतेकोस्त के प्रचारक இவர்கள் எல்லாம் அதாவது பெரிய பெரிய மாளிகை, 6 ஸ்விம்மிங் பூல், அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் அதாவது ருபீஸுக்கு அவர்கள் மேன்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. बड़े बड़े इमारत में लोग बैठे हैं, कई लोगों को मूर्ख बनाता। தசோம்பாங்கம் கொடுக்கலன்னா கர்த்தர் உன்னை சபிச்சிருவார், அடிச்சிருவார், பிடிச்சிருவார்னு சொல்லிட்டு அவர்களை நெருக்கி, दशांश अगर नहीं देगा तो परमेश्वर तुझे मार पीट करेगा करके उनको दबाकर। ஒரு மனிதன் என்ன சொன்னா, எனக்கு ஆண்டவர் பிரைவேட் ஜெட்டை வாங்க சொன்னாரு. और एक जन ऐसा बोला कि परमेश्वर मुझसे कहा कि प्राइवेट जेट ले लो। அதாவது ஜெட் என்று கேட்டா, कौन सा जेट है? நான் பப்ளிக் ஃபிளைட்ல, அதாவது நான் பறக்கும் போது पब्लिक फ्लाइट में जब हमें பிசாஸ் எல்லாம் அதாவது அந்த பப்ளிக்குள்ள மீன்ஸ் அந்த ஃபிளைட்டுக்குள்ளாகவும் வெளியே பறந்து வருகிறது. उस हवाई जहाज के अंदर पूरा शैतान भी उड़कर आता है। நான் பிரைவேட் ஜெட் வாங்கிய உடனே इसी के लिए हम வானத்துல பறந்த அந்த எல்லா பிசாச நான் அடிச்சு அதனை துரத்திருக்கிறதற்காக ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னு சொல்லி. प्राइवेट जेट विमान जब मैं लूंगा तो जो आकाश में जितना भी शैतान घूम रहा है उनको मैं भगाऊंगा। இப்படி அதாவது தேவனுடைய அபிஷேகத்தை துர்பிரயோகம் பண்ணும்படிக்கு ऐसा जो சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்கள் கிடையாது. परमेश्वर के जो अभिषेक को दुरुपयोग करने के लिए ये लोग करते हैं, ये लोग परमेश्वर के सेवक नहीं है। நன்றாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், बराबर समझ लो, वो अभिषेक पाया हुआ, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பாலகன், जो अभिषेक पाया हुआ बालक, அவர்களுக்கு தெரியாது, அந்த தூதர்களுக்கு தெரியாது. दूतों को मालूम नहीं। கிறிஸ்து என்ற, அதாவது கிறிஸ்தோஸ்
என்று சொல்லப்படுகிற வார்த்தை और जो मसीह जो नाम है, அவர் மனுமக்களுக்காக தம்மை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. मानव लोगों के लिए अपने आप को अर्पण करने वाला करके उनको मालूम नहीं। இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 20:28 வாசிங்கள். मत्ती 20:28 को पढ़िएगा। यीशु मसीह ने किया। ஆண்டவர் தம்மை பற்றி அவர் சொல்லும்போது और परमेश्वर अपने विषय में कहने के बाद எவ்வளவு அழகாக தம்மை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். कितने बहुत अच्छे से अपने बारे में लिखा है। मत्ती 20:28 கொள்ளும்படி வராமல் ஆ ஊழியம் செய்யவும் ம் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தாரே. சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறதற்காக அவர் பிறந்து வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். जैसे कि मनुष्य के पुत्र वह इसलिए எந்த அதாவது the gospel of அதாவது prosperity gospel health wealth and prosperity gospel என்று சொல்லப்படுகிறது பிசாசுடைய gospel ஆகும். हेल्थ वेल्थ करके जो उन लोग जो उपदेश करते हैं शैतान का बात இங்கே है। பாருங்கள் எதற்காக நான் வந்தேன். यहाँ पर देखिए क्यों नहीं அந்த आया। தூதர்கள் இவரை கிறிஸ்து என்று எதற்கு சொன்னார்கள். उस स्वर्ग के दूतों इसको मसीह करके क्यों कहा। சேவை கொள்ளும்படிக்கு அல்ல சேவை செய்யும்படிக்கு सेवा लेने के लिए नहीं, सेवा करने के लिए। மனுமக்களுக்காக தம்மை அர்ப்பணித்து தகனித்து போடும்படிக்கு நான் வந்துள்ளேன் என்று அவர் சொல்லுகிறார். लोगों के लिए अपने को अर्पण करने के लिए। these preachers और जो ये बड़े बड़े the health प्रचारक wealth ध्यान दो, prosperity இந்த preachersக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். ये बड़े बड़े जो बेंतेकोस्त के जो प्रचारक के विरोध में मैं बोलता हूं। இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மறைத்து ये लोग परमेश्वर के सच्चाई को छिपाकर இவர்கள் தங்களை அதாவது sacrifice பண்ணாமல் वे लोग अपने को अर्पण नहीं करते हुए இவர்கள் டாம் டிமெண்ட் வாழ்கிறதற்காக மக்களுடைய பணத்தை சுரண்டுறதற்காக बड़े टिप टॉप में जीने के लिए लोगों के पैसा को छीनने के लिए பண்ணுகிறதற்காக 5000 ரூபாய் आज जो प्रार्थना करने के लिए 2000 ரூபாய் वो प्रार्थना के लिए 5000, ये குறி प्रार्थना के लिए சொல்லுகிறது. 2000 वो அந்த குறிய கேட்கிறதற்கு மக்கள் திரளாக போகிறது. सिद्ध बुद्धि அது देने के लिए கிறிஸ்தவம் அல்ல. ये मसीहा नहीं है। பிறந்திருக்கிறவர் கிறிஸ்து. जो जन्म वो मसीह है। அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இதற்கென்றே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். अभिषेक पाया हुआ इसके लिए उसके अभिषेक हुआ। சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலாம் மேலான எந்த காரியமும் அன்பு கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. अपने मित्रों के प्राण देने के अलावा इसके அவர் बढ़कर நம்ம மேல் அன்பு கொண்டு தன் பிராணனை தரும்படிக்கு அவர் பிறந்தார். वो हम पर प्रेम करके अपने प्राण देने के लिए आया। நீங்களும் தன் சகோதரன் சகோதரிகள் உலகத்துக்காக நம்மை தியாகம் செய்யும்படிக்கு हमारी जो भाइयों இந்த बहनों கிறிஸ்துமஸ் दुनिया के लिए நமக்கு अर्पण करने के लिए போதிக்கிறது. इस क्रिसमस उसी को चाहता है। ஊழியம் செய்யும்படிக்கு அவர் பிறந்தார். सेवा करने के लिए जन्म हुआ। எல்லாரும் அதாவது பெரிய ஊழியக்காரர்களாக தங்களை காண்பிக்கிறதற்காக सब लोग बड़े தான் बड़े सेवा இருக்கிறார்கள். करके दिखाने के लिए ஒரு ஊழியம் செய்ய மாட்டார்கள். कोई भी सेवा नहीं करेंगे। இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க इनके வேண்டும். बारे में जो आप सावधान அவர்கள் रहो। இயேசுடைய அடியார்கள் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் वो கிடையாது. यीशु के दासों ने यीशु के पीछे होने वाले नहीं है। ஊழியம் செய்கிறதற்காக सेवा करने के लिए தண்டிலே நியமிக்கப்பட்டவருக்கு விசுவாச யோகியாக இருக்கிறதற்காகத்தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். जिसका नियुक्त किया है उसके विश्वास बन के रहने के लिए हम नियुक्त किया है। சேவை கொள்ளும்படிக்கு அல்ல சேவை செய்யும்படிக்கு நான் வந்துள்ளேன். सेवा लेने के लिए नहीं, सेवा करने के लिए आया हूँ। மூன்றாவது तीसरी बात, அவர் கிறிஸ்து என்றால் वो अगर मसीह அவர் நல்ல तो மேய்ப்பனாக இருக்கிறார். अच्छा चरवा भी है। மத்தேயு யோவான் 10ஆம் அதிகாரத்திலே यूहन्ना 10वां अध्याय में 14-15வது வாக்கியத்திலே 14-15 நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். अच्छी चरवा अपने जो भेड़ों के लिए अपने प्राण देता है। பாருங்கள் இயேசுவானவர் வந்திருக்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். देखिए यीशु क्यों आया करके? அநேகர்களுக்காக என்னை தத்தம் செய்யும்படி अनेक लोगों के लिए हम अर्पण करने के लिए, நான் சேவை செய்யும்படி अनेक लोगों को सेवा நல்ல करने के लिए, மேய்ப்பனாக அவர்களுக்கு நான் காணப்படும்படிக்கு अच्छी चरवा बन के रहने के लिए, அவர்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் தங்கனித்து போடும்படிக்கு उसके लिए हम अपने जीवित को जीवने अर्पण करने के लिए, கொடுக்கும்படிக்கு जीवन देने के लिए நான் வந்துள்ளேன். मैं आया हूँ। அது மாத்திரமல்ல केवल उतना नहीं, அவருடைய ஜீவன் उसके जीवन நமக்கு ரட்சிப்பை தருகிறது. हमारे लिए उद्धार மத்தேயு के लिए। 1ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசியுங்கள். மத்தி पहला நாம் अध्याय எல்லாரும் 21 पढ़िएगा। இயேசுவின் நாமத்தை நாம் எடுத்து நாம் ஜெபம் செய்கிறோம். हम सब यीशु के नाम लेकर प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை முடிக்கிறோம். यीशु के नाम से प्रार्थना समाप्ति करते हैं। இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை துரத்துகிறோம்.
சுகப்படுத்திருக்கிறோம். यीशु के नाम से शैतानों को भगाते हैं। இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் நீங்கும்படிக்கு நாம் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से बीमारियां हटने के लिए प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தை தரித்தவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். यीशु के नाम को धरे हुए लोग हम मसीहा இதுடைய மேன்மை என்று உங்களுக்கு தெரியுமா? इसी के शेष क्या? மத்தேயு 1:21 எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती पहला अध्याय 21वां वचन। இந்த பிறந்த பாலகன் इस जन्म हुआ बालक துணியிலே சுட்டி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். कपड़े में लिपटा हुआ आप இந்த देखेंगे। பாலகன் इस बालक தம் மக்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். अपने लोगों को அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. उद्धार करेंगे। अभिषेक के मतलब இயேசுவின் அபிஷேகம் நம்மில் இருந்தால் यीशु के अभिषेक हमारे ऊपर हो तो பிறரை மன்னிக்கவும் இரக்கம் பாராட்டுகிற ஆவி உடையவர்களாக அவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். और लोगों के ऊपर हम क्षमा भी करेंगे, दया भी करेंगे, यही अभिषेक के लोगों हैं। நன்றாக கிறிஸ்தவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். बराबर मसीहात के बारे में बराबर கிறிஸ்மஸ் அன்று இதை அறிந்து கொள்ள வேண்டும். क्रिसमस के दिन आप पहचानना है। அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக वो வந்தார். एक बलि हुआ तो நமக்கு சேவை செய்கிறதற்காக हमारे வந்தார். सेवा करने के लिए, நம்மை மேய்க்கும்படிக்கு அவர் வந்தார். हमें चराने के लिए आया, நம்மை மன்னிக்கும்படிக்கு, நம்மை பாவத்திலே இருந்து நம்மை மன்னித்து தம் மக்களாக மாற்றும்படிக்கு அவருடைய நாமம் இருக்கிறது. हमें क्षमा करके पाप से हमें छुटाकर अपने लोग बनने के लिए। 21 வாசிங்கள். मत्ती पहला अध्याय 21 वचन को पढ़िएगा। குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஆ. அவர்களை ரட்சிப்பார். ஏனெனில் என்று அங்கே எழுதப்படுகிறது. क्योंकि हाँ, वह एक पुत्र जनेगी, उनके नाम यीशु रखना, क्योंकि वह अपने लोगों को उनके जो पापों से उद्धार करेगा। therefore என்று அங்கே क्योंकि எழுதப்பட்டிருக்கிறது. करके लिखा है। its meaning, और उसके अर्थ, அதுடைய அர்த்தம் उसके என்னவென்றால் अर्थ क्या? தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி अपने लोगों का पाप को हटाकर அவர்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். அவர் பிறந்திருக்கிறார். उनको उद्धार करेंगे, இது इसके लिए जन्म हुआ। அபிஷேகத்தை குறித்து अभिषेक के நாம் बारे में கிறிஸ்தவர்கள் हम मसीह लोग हैं। இந்த மன்னிப்பு என்று ये சொல்லப்படுகிறது. क्षमा की मतलब மனம் திரும்பி வருகிற யாவருக்கும் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு படுத்தவராக இருக்கிறார். मन फिर के जितने भी लोग आते हैं उनको क्षमा करने के लिए दया, ஏனென்றால் அவர்களுக்காக அவர் தம் ஜீவனை கொடுக்கும்படிக்கும், क्योंकि उनके लिए अपने प्राण देने के लिए, அவர்கள் மத்தியிலே சேவை புரியும்படிக்கும், उनके मध्य में सेवा करने के அவர்களை लिए, மேய்க்கும்படிக்கும், उनको चराने के அவர்கள் लिए, தவறும் போது जब वो लोग गलत அவர்களை करें, மன்னிக்கும்படிக்கு அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். जब गलत Hallelujah! करने के लिए मसीह जन्म हुआ है। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, கிறிஸ்து என்னும் ரட்சகர், मसीह जो उद्धार இந்த करता, ரட்சகர் மகா மேன்மையான ரட்சகர். इस उद्धार करता बड़ी श्रेष्ठ है। எப்போதும் அவர் நம்முடைய ரட்சகரை குறித்து எப்போதும் மனதிலே நாம் எண்ண வேண்டும். सदा हमारे उद्धार करता के बारे में हमारे मन में सोचना, केवल क्रिसमस के दिन எந்நாளும் நாம் நம்முடைய ரட்சகரை எண்ண வேண்டும். सब लोग अपने उद्धारकर्ता को सोचना है। லூக்கா 1:35 लूका पहला அவர் अध्याय 35 में, தேவகுமாரன் वो परमेश्वर के அங்கே पुत्र करके அறிவிக்கப்பட்டது. लिखा है। वो परमेश्वर के पुत्र करके அவர் कहा गया है। இறைமகனாக நாம் ஏற்றுக்கொள்ள वो வேண்டும். परमेश्वर करके अपनाना है। அவர் மனுஷகுமாரன் என்று वो எழுதப்பட்டது. मनुष्य के पुत्र करके நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக அவர் இருக்கிறார். हमारे समान दुख होने वाला, ஏதோ தூரமாக, दूर உயரமாக, या तो ऊंचा அல்லது அவரிடத்தில் சேர முடியாமல் या तो उनके पास पहुंच नहीं இல்லாதவராக पाता। அவர் அப்படிப்பட்ட இறைவன் அல்ல. ऐसी परमेश्वर नहीं है। அவர் மக்களை பார்த்து பேசும் போதெல்லாம் लोगों को देख के जब भी कहता था, மனுஷகுமாரன், மனுஷ के உங்களை पुत्र। போல் நான் ஒரு மனுஷன், तुम्हारे समान हम भी உங்களை एक इंसान போல் हैं। எனக்கு உறக்கம் வரும், और तुम्हारे समान உங்களை हमको भी போல் नहीं होता எனக்கு है। பசி உண்டாகும், तुम्हारे समान भूख भी होता உங்களை है। போல் எனக்கு கோபம் வரும், तुम्हारे समान गुस्सा भी होता है। உங்களை போல் நான் இருக்கிறேன். तुम्हारे समान मैं हूं। ஒன்றை தவிர केवल एक को अलावा உங்களை போல் நான் பாவம் செய்யாமல் நான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். तुम्हारे समान पाप नहीं करता हूं तुम्हारे मध्य में। மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரே தகுதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. मनुष्य के पुत्र करके कहला जाने के लिए केवल हमारे यीशु मसीह को ही है। மூன்று நற்செய்தியாக நூலில் எழுதினவர்கள், 3 शुभ संदेश जिन्होंने लिखा है, மத்தேயு, மார்க்கு, லூக்காக எழுதின அந்த ஆக்கியோன்கள் मत्ती,
मत्ती मार्क लूका जो लेखक हो அவர்கள் கீழே இருந்து அவர்கள் மேல் நோக்கி அவர்கள் பார்த்து எழுதினார்கள். नीचे से ऊपर ताक कर उन लोग लिखा है, ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் लेकिन प्रेरित युवा அவர் பரலோகத்திலே இருந்து அந்த கண்ணோட்டத்தோடு இயேசுவை பார்த்து எழுதினது वो தான். स्वर्ग में होते वो उसके दृष्टि देखकर, ஆதியிலே வார்த்தை இருந்ததென்றும் आदि में वचन அந்த रहा, வார்த்தை இறைவனாக இருந்தது, वो वचन परमेश्वर அந்த வார்த்தை रहा, இறைவனோடு இருந்ததென்றும் उस वचन प्रभु அந்த के साथ வார்த்தை था, மூலம் அந்த வார்த்தையானது சகலத்தையும் उस वचन हर बातों को सच्ची அவரை किया, அன்றி ஒன்றும் உருவாகவில்லை என்றும் उसके अलावा कुछ भी नहीं हुआ, அவருக்குள்ளாக ஜீவன் இருந்ததென்றும் उसके अंदर जीवन, அவரே உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார் वही என்றும் संसार की ज्योति, அவர் மோசேயினும் மேலாக मोसे से भी கிருபையும் बढ़कर சத்தியமும் அவர் வெளிப்படுத்தினார் என்றும் तुम्हारे मध्य में प्रकट அதே हुआ, 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து வரும்போது उसी पहला अध्याय पढ़कर आते तो திருமுழுக்கனாகிய யோவான் சொல்லும்போது जो बपतिस्मा देने वाला இந்த युवक பிறந்த कहने குழந்தையை के समय பார்த்து அவர் சொல்லுகிறார், जन्म वो உலகத்தின் बालक பாவத்தை போக்குற தேவ ஆட்டு குட்டி என்று அவர் சொல்லுகிறார். ये दुनिया का पाप को हटाने वाला परमेश्वर के मेमना करके कहता है। பாருங்கள், மேலே இருந்து அவர் அந்த கண்ணோட்டத்தோடு வரும்போது देखिए ऊपर இந்த से वो दृष्टि में जब மனுஷகுமாரர் आता तो என்று அழைக்கப்படுவர் इस मनुष्य के पुत्र जो कहा जाता है பாவங்களை மன்னித்து पापों को क्षमा कर அவர்களுக்காக பிராணனை ஈந்து उनके लिए अपने प्राण அவருடைய देते, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை அருளி उसके रक्त से पाप के क्षमा देके கீழ்ப்படியாதவர்களும் जो आदि नहीं होते हैं, தேவனுக்கு விரோதமாக எழும்பின ரிபல்லியஸ் ஹியூமனிட்டி என்று சொல்லப்படுகிறது, परमेश्वर के विरोध में जो आए थे, கலகம் செய்தவர்களும் दंगल करने वाला, இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களும் परमेश्वर के वचन के आदि ना होने वाला, இவர்கள் இறைவனுட்டு பிரிக்கப்பட்டதை ये लोग परमेश्वर से जो अलग हो गए, ஒன்றிணைக்கும்படிக்கு जुड़ाने के लिए இவர் தேவ ஆட்டுக்குட்டியாக ये परमेश्वर के அவர் मेमना, இருக்கிறார், மனுஷகுமாரனாக இருக்கிறார் என்று யோவான் சொல்லுகிறார். वो मनुष्य का पुत्र बन के रहता करके यूहन्ना அதிலும் कहता है। மேலாக அந்த யூதர்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கும்போது, उससे भी बढ़कर यहूदियों के बीच அவர் में வாழ்ந்து जब वो रहा, கொண்டிருக்கும்போது जब वो सिर रहता था, பலர்கள் ஒரு அரசனை தேடிக் कई கொண்டிருந்தார்கள். लोग एक राजा को ढूंढ रहे थे, தாவீதை போல் ஒரு அரசன் दाऊद के समान एक राजा வேண்டும், चाहिए, நம் ஆட்சி புரிய வேண்டும், हम शासन करना है, நம்மேல் ஆட்சி புரியவர்கள் மேல் நாம் ஆட்சி புரிய வேண்டும், हमारे ऊपर जो शासन कर रहे हैं उनको ऊपर हमारे शासन நாம் होना ஆளுகை चाहिए, செய்ய வேண்டும், हम शासन करना நாம் है, உயர்ந்த ஜாதி, हम ऊंची जाति, தாவீது அரசனுடைய அந்த அரசாங்கத்திலே दाऊद राजा के उस राज्य में யாவரும் சமத்துவமாக, सब लोग एक बराबर, யாவரும் ரொம்ப அதாவது காப்பாற்றப்பட்டவர்களாக, और सब लोग बहुत संभाल के रखा है, தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவராக, परमेश्वर के युद्ध करने वाला, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை परमेश्वर का लोगों के जो विरोध जो रहते हैं அவர்களுடைய கரத்திலிருந்து காப்பாற்றுகிறவராக, उनके हाथों से बचाने वाला, நல்ல ஒரு கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிறது தாவீதின் அரசாட்சியின் காலமாகும். एक अच्छा सोना के कानून बना हुआ उस दाऊद के राज्य में அப்படி ஒரு ராஜ்யம் உண்டாக வேண்டும், ऐसा एक राज्य होना है, நாம் நம்மை ஆண்டு கொள்ள हम வேண்டும், अपने को प्रभुता நம்மே करें, ஒரு அரசன் இருக்க வேண்டும், हमारे ऊपर राजा होना நமக்குள்ளாக चाहिए, நீதி நியாயம் அன்பு எல்லாமே சமாதானம் இருக்க வேண்டும். न्याय धर्म प्रेम शांतता रहना है, அந்த அரசன் उस राजा தாவீதின் நகரத்திலே அவர் பிறக்க வேண்டும். दाऊद के नगर में जन्म होना है, அப்படி என்றால் தாவீதின் நகரத்திலே அவர் பிறந்தார் என்றால் ऐसे हो तो दाऊद के नगर में जन्म தாவீதின் हो तो குமாரனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பலர்கள் அவரை புகழ்ந்தார்கள். ஓ, தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன், தாவீதின் जब குமாரன். वो रहता था उस समय लोग बोलते थे ये दाऊद के पुत्र, दाऊद के पुत्र, दाऊद के पुत्र, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் பார்த்தார்கள். उसके जो कार्य को लोगों ने देखा, அந்த விந்தூதர்களும் சொன்னார்கள், उस आकाश के दूत भी இந்த कहे தாவீதின் நகரத்தில், आज दाऊद के नगर में, அப்படி என்றால் தாவீதின் நகரத்தில் பலர்கள் பிறந்து வந்தார்களே, इसके मतलब दाऊद के नगर में कई लोग जन्म होके आए ஏன் हैं। தாவீதின் நகரம், क्यों दाऊद के அந்த नगर, எருசலேம் என்று उस சொல்லப்படுகிறது, यरूशलेम அங்கே சமாதானம் இல்லாமல் இருந்தது, अशांति बिना அங்கே रहा, அடிமத்தனம் இருந்தது, गुलामीपन था, அங்கே சகோதரர்கள் இன்னொரு சகோதரர்களை ஏமாற்ற
கொண்டிருந்தார்கள். वहां पर भाइयों ने दूसरे भाइयों को தேவாராதனை சரியாக இல்லை. प्रभु की आराधना बराबर नहीं था. அங்கே தங்களே மெச்சிக்கொண்டு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தார்கள். वहां पर अपने को बड़ापन करते हुए அவர்கள் தேவனுக்கு முன்பதாக ரொம்ப ஒழுங்காக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருதி இருந்தார்கள். सब लोगों के सामने हम बहुत सीधा साधा करके सोच रहे थे. மனிதனுடைய உபதேசம், लेकिन इनके उपदेश, இவருடைய கிரியை, इनकी क्रिया, இவருடைய பண்பு, इसके जो स्वभाव வித்தியாசமாக இருக்கிறது. बहुत फर्क था. தாவீதின் நகரத்திலே பிறந்திருக்கிறார். दाऊद அப்படி के नगर में जन्म हुआ. தாவீது காலத்திலே எப்படி இருந்தது என்று அவர்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. ऐसा हो तो दाऊद राजा के जमाना में कैसा था. அங்கே சகோதரர்களுக்குள்ள அடிபடி சண்டை, वहाँ भाइयों के बीच में झगड़ा, அங்கே சமாதானம், ஒரு சௌக்கியமான ஒரு ஷலோம், பீஸ்ஃபுல், वहाँ पर जो शांत शांत था, ஒரு என்வாயரன்மெண்ட் அவர் கிரியேட் பண்ணி வைத்திருந்தார். और ऐसे उन लोग बना कर रखे थे. அதுதான் எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. वही यरूशलेम. அங்கே தாவீது அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். वहाँ दाऊद के शासन राज्य कर रहा था. இவர் பிறந்திருக்கிறாரே, वहाँ पर वो जन्म हुआ. வந்த தீர்க்கர்கள் இப்படி இல்லையே, जो पहले जो आया नबी யோவான் இப்படி இல்லை, யோவாना बपतिस्मा देने वाला இல்லைன்னு சொல்லிட்டாரு. वो बोल दिया. இவ்வளோ என்றால் ये नहीं तो பேய்கள் கிட்ட பேசுறார், பேய்கள் ஓடி போயிடும். शैतानों से बातें करते वो भाग जाता. அங்கே சபத்தை அவர் தொடுகிறார், அது எழும்பி விடுகிறது. वहाँ एक सौ के ऊपर हाथ रखता तो उड़ जाता. குருடர்களை தொடுகிறார், அவன் பார்வை அடைகிறான். अंधों को छूता है, उन लोग சப்பானியாக இருக்கிறான், எழுந்து நட என்று சொல்லுகிறார், போகிறான். जो लंगड़ा है उसको बोलता उड़कर. இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் சரிதான், ये सब ठीक है, எல்லாம் கவனித்து விட்டு सब कुछ देखे. இந்த பிறந்தவர், ये जो जन्म हुआ, இவர் தாவீதின் நகரத்திலே பிறந்திருக்கிறார். दाऊद के नगर में जन्म हुआ. அவர்களுக்கு ஒரு கடுப்பு உண்டாயிட்டு. उनको जरा जलन हुआ. இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம்? कैसे ये पाप को क्षमा करेगा? மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதற்கு பூமியிலே அதிகாரம் இல்லை என்று நீங்கள் அறிகிறீர்கள். मनुष्य के पुत्र को पाप के क्षमा करने के अधिकार नहीं. மக்களுடைய அதாவது சிக்கல், देखो लोगों के हालात, அவர்கள் எதிலே சிக்கி இருக்கிறார்கள், किसमें फंसा है. எந்த காரியமும் நிகழ்ந்தாலும், जो भी कार्य हो, கொரோனா வைரஸ் இருக்கிறது, कोरोना वायरस, இந்த கோவிட்-19 எல்லாம் சொல்கிறார்கள். कोविड-19 இதுடைய எல்லாம் ஒண்ணுமே நம்ம அதாவது பெருசாக என்ன வேண்டிய தேவையில்லை. ये सब कोई பாவத்தின் அகோர நிலையானது ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். पाप की बड़े कठोर प्रभु हमें दिखाते हैं. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறாவிட்டால், एक व्यक्ति पाप की क्षमा नहीं पाए, இயேசுவை அறியாமல் யாராவது வந்திருந்தால், इस यीशु को जानने बिना कोई आए तो, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், प्रभु की दया के हिसाब से நீங்கள் हम आपसे இயேசுவை मांग நீங்கள் सकते हैं. ஏற்றுக்கொள்ளுங்கள். अब यीशु को धर लो, இயேசுவை சொந்த இரட்சகராக, यीशु को अपनाए लो, கர்த்தராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். उद्धारकर्ता करके பாவ मानो, மன்னிப்பை நீங்கள் பெற்று पाप की क्षमा पाके நீங்கள் வாழுங்கள். तो आप जियो. அதுதான் உங்களுக்கு சுகம், यही आपके लिए सुखी, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், यही आपके लिए आशीष, அதுதான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். यही आपके लिए सबके लिए सब कुछ. அவர்கள் தன்னை இறைவனே உடைய ஸ்தானத்துக்கு உயர்த்துறானே. वे लोग जो आपने தாவீது என்றால் இறைவனுடைய ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தவில்லையே, दाऊद तो परमेश्वर के स्थान के लिए अपने அது को ऊंचा நிமித்தம் नहीं किया. அவரை கொலை செய்கிறதற்காக எத்தனித்தார். इसके निमित्त उनको घात करने के लिए सोचे थे. பாருங்கள், இறைவன் தான். देखिए परमेश्वर परमेश्वर ही है. இறைவன் நான் இறைவன் இல்லைன்னு அதாவது சொல்லுகிறதற்கு அதாவது தேவையில்லை. जो परमेश्वर को मैं परमेश्वर नहीं हूं करके बोलने की जरूरत नहीं. எல்லாரும் நம்மள அடிச்சு கொண்டு போடுவானோ. हाँ सब लोग मार डालेंगे हमें. मुझे அங்க போனா அது நடந்துரும், இது நடந்துரும், उधर जाएगा तो ऐसा हो जाएगा, ऐसा हो जाएगा. இதெல்லாம் மனிதர்களுடைய எண்ணம். ये सब इंसान की सोच. அவர் இறைவனாக இருந்தா, वो परमेश्वर रहा. பாவியாக ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள், நான் உன்னை தீர்க்கிறதில்லை, இனிமேல் பாவம் செய்யாது. एक पापी स्त्री को लाया, उनको बोला मैं फैसला नहीं करता हूं, अपने அதிக आगे पाप கேடு मत உனக்கு करना. அதிக கேடு உனக்கு உண்டாகாதபடிக்கு ज्यादा कहीं तुम्हारा जो बिगाड़ना हो, நீ இனிமேல் பாவம் செய்யாதப்பா. आपके आगे के लिए पाप मत हाँ, करना. पो. जरा चला जा. இயேசுடைய தயாளம், यीशु के दया, பாவத்தை மன்னிக்கிற தயாள இருதயமுடையவராக पाप की क्षमा இறைவன் करने का दयालु மாத்திரம் है. அந்த இருதயம் நமக்கு அது எட்டிக்கா. परमेश्वर के लिए वो उतना बड़ा मन हमारे लिए नहीं. மனம் திரும்புகிற எந்த பாவியும் ஆண்டவர் மன்னிக்கிறதற்காக இருக்கிறார். मन फेरने वाला चाहे कोई भी पापी हो தாவீதின் उनको क्षमा குமாரன் करता है. அவர் தாவீதின் குமாரன் என்றால், वो दाऊद के पुत्र थे. தாவீது दाऊद எதற்கு சொல்லி இருக்கிறாரு? क्या कहा? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி परमे- ரெண்டு
परमेश्वर मेरा परमेश्वर को देखकर அப்படி என்றால் கிறிஸ்துவானவர் தாவீதின் குமாரன், ऐसे वो तो मसीह அவர் दाऊद के पुत्र தாவீதுக்கு அவர் இறைவனாக இருந்தார். ஹalleluya! परमेश्वर था हालेलुया ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो அவர் மரியாளின் மகன் என்று அழைக்கப்பட்டார். मरियम के पुत्र करके மார்க்கு 6:3 मार्को எழுதப்பட்டிருக்கு. 6:3 में लिखा है அங்கே மரியாளின் குமாரன் அல்லவா, मरियम के पुत्र करके लिखा है இயேசுவானவர் उस यीशु அவருடைய சோஷியல் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. उसके जो சாமானிய வாழ்க்கை, जो उसके समाज के மக்கள் जीवित எல்லாரும் அவர் தன் குடும்பத்தோட அவர் எப்படி இணைந்து இருந்தார்னு பாருங்க. कैसे अपने परिवार के साथ சிலவங்க जुड़ा வந்து था சொல்லுவாங்க அவர் வந்து நாடோடியாக அங்கெங்கேயும், அதாவது ஈவாசே அதன மாங்க் என்று சொல்வார்கள். कुछ लोग कहेंगे பிட்சிகள், புத்த பிட்சியை மாறி அவர் அங்கெங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தார்னு சொல்லிட்டு கிடையாதுப்பா. बहुत के அப்படி पीछे எல்லாம் जिसको कहता அதாவது है கதை, அதாவது எழுதுறவர்கள் இப்படி கதை எழுதுவார்கள். लिखने वाला कहानी लिखते हैं he is not a sage, और he is वो- not a monk, और जो ऐसे कोई वो उधर इधर फिरने वाला he नहीं is a family man. एक परिवार की மரியாளின் குமாரன். मरियम की पुत्र அவர் தாய் கிட்ட போய் சொல்றாங்க பாருங்க, கொஞ்சம் அதாவது குறைச்சல் இருக்குது, அவர்கிட்ட சொல்லுங்க. देखिए उसके माँ के पास जाके बोलता थोड़ा कम हुआ है कुछ தாயும் கூட போனாங்களா? அப்போ அவரு குடும்பத்துல இருந்ததுனால தானே குடும்பமாக போனாரு. वो परिवार में அவர் रहा என்ன इसके சுத்திக்கிட்டு लिए परिवार के साथ गया நாடோடியா தெரிஞ்சிட்டு क्या இருந்தாரு. इधर उधर இந்த फिरता रहा மாதிரி அதாவது தீய எழுத்துக்கள், பலர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி அதாவது என்னதெல்லாம் எழுதுகிறாருன்னா அதெல்லாம் படிச்சுட்டு இது எங்க இருந்து இவனுக்கு இப்படி அதாவது எண்ணங்கள் வருதுன்னு தெரியல. कैसे ये लोग जो வாசிங்க மார்க் 6:3. मरकुस 6:3 को पढ़िएगा இவன் தச்சன் அல்லவா, மரியாளின் போதும் மரியாளின் குமாரன் அல்லவா. அதுக்கு பிறகு படிங்க. யாக்கோபு, யோசே, யூதாஸ், சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. இவன் சகோதரிகளும், அதாவது கத்தோலிக்கர்கள் அவர் வந்து பெர்பெச்சுவல் வர்ஜின் மேரி என்று சொல்வார்கள். यहाँ पर ये लिखा क्या ये तो जो बराई नहीं है और मरियम के पुत्र नहीं है और याकूब और योसे और यहूदा और सो साइमन के भाई नहीं है और क्या इसके जो बहनों हमारे साथ नहीं रहते हैं. அவர்கள் தேவதாய் என்று எதுக்கு சொல்கிறார்கள்னா परमेश्वर के स्वरूप क्यों बोलते हैं யோசேப்புனாலும் அவர் அவரிடத்தில் சேரவில்லை. आज यूसुफ அதற்கு பின்பதாக இயேசு பிறந்ததுக்கு பின்பதாக அவரிடத்தில் யோசேப் சேரவில்லை. और जो यीशु जन्म होने के बाद में भी उसके साथ அவர் यूसुफ नहीं मिला। எந்தெண்டைக்கும் பிறந்ததிலே இருந்து perpetually she is a virgin. और जब से वो जन्म लिया गया जब से இது வேதம் மறுக்கிறது. शास्त्र से नाकार அப்படி करती கிடையாது. ऐसा नहीं இயேசு பிறந்ததுக்கு பின்பதாக பல சகோதரர்கள் சகோதரிகள் பிறந்திருக்கிறார்கள். यीशु के जन्म होने के बाद में कई बहनों और भाइयों जन्म हुआ है. சித்தப்பா பிள்ளைன்னு சொல்லி எழுதுவார்கள். और चाचा के लड़का करके लिखेंगे அவன் தச்சன் அல்லவா. क्या वो बधाई नहीं है தொழில் எழுதப்பட்டிருக்கிறது. उसके काम काज लिखा है குடும்பத்தை பற்றி ஒரே வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. परिवार के बारे में एक ही वचन में लिखा है க்ளோஸ் தி சாப்டர். और उसके जो சர்ச்சை பண்ணிக்கிட்டு उसके जो அவன் चरित्र அப்படி எழுதி இருக்கான், இவன் எப்படி எழுதி இருக்கான். वो ஆண்டவர் என்னையா எழுதி கொடுத்திருக்கிறாரு. वो वैसा लिखा ये ऐसा लिखा परमेश्वर क्या लिख दिया குடும்பம் ரொம்ப முக்கியம். परिवार बहुत ஆண்டவர் मुख्य है. குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். परिवार को குடும்பத்தோடு बहुत प्रेम இணைந்திருந்தார். प्रभु करते हैं. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. माता पिता का अधीन रहा करके लिखा है. ஆண்டவருக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். जो परमेश्वर के भी अधीन பட்ட பாடுகளினால் जो दुखों उठाया கீழ்ப்படிதலை மீன்ஸ் அவர் கற்றுக்கொண்டார் अधीन என்று होना सीखकर எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा करके लिखा है. ஸ்டீஃபன் வெல்கம் என்று சொல்லப்படுகிறவர், जो सेकंड वेलकम करके ஸ்டீஃபன் வெல்கம் வெல்கம் वेलकम வெல்கம் என்று சொல்லப்படுகிறவர், आज जो वेलकम அவருடைய जिसके नाम புத்தகத்திலே காட் தி சன் இன்கார்னேட் டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்டிலே आज जो उसके जो परमेश्वर के जो नियमों जो அவர் 4 காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். 4 कार्य लिखा ரொம்ப है. அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். बहुत अच्छा लिखा है. இயேசுடைய இன்கார்னேஷனுடைய அதாவது முக்கியத்துவத்தை அவர் எழுதியிருக்கிறார். यीशु के जो मुख्यता को लिखा है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा. அவர் என்ன எழுதுகிறார்? क्या लिखा है? ஆண்டவர் தம்முடைய திருநோக்கம், परमेश्वर का अपना पवित्र அவருடைய முக்கியமான ஒரிஜினல் இன்டென்ஷன் என்று उसके சொல்லப்படுகிறது. जो मुख्यता
மனிதனை படைத்து इंसान को सृष्टि करके அவருடைய படைப்பின் மேல் அவன் அதிகாரமுடையவனாக இருக்க வேண்டும் என்று. उसके सृष्टि के ऊपर उसके अधिकार होना चाहिए, அதிலும் மேலாக उससे भी தம் बढ़कर குமாரன் வாயிலாக அந்த அதிகாரத்தை இந்த படைப்பின் மேல் அவர் வைக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார். अपने पुत्र के ऊपर उस अधिकार को अपने सृष्टि के ऊपर रखना चाहिए करके उसकी योजना। எபிரேயர் 2 அதிகாரம் 5 இருந்து 18 வாக்கியம் வரை 4 காரியத்தை அவர் எழுதியுள்ளார். इब्रानियों 5 दूसरी 5 से 18 तक அவர் என்ன எழுதுகிறார்? क्या लिखा है? to fulfill God's original intention for humanity. जो लोगों के लिए जो परमेश्वर का जो ओरिजिनल जो उसके जो குமாரனுடைய கீழ்ப்படிதனாலே जो पुत्र के अधीन से அவர் அந்த பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். उस मौका वो पाया है, குமாரன் பெற்றுக்கொண்டார். पुत्र ने पाया அது है। மாத்திரமல்ல, केवल उतना नहीं, எபிரேயர் 2 அதிகாரம் 10 இருந்து 13 வாக்கியம் வரை इब्रानियों 2:10 से लेकर 13 तक அநேக குமாரர்களை மகிமைக்குள்ளாக உட்படுத்தும்படிக்கு अनेक पुत्रों को जो महिमा का अंदर लाने के लिए குமாரன் அவர் கீழ்ப்படிந்து அவர் பாடுபட்டு पुत्र आधीन होकर दुखों को सहकर அந்த காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டதை அதற்காக அவர் இன்கார்னேஷன் ஆனார். उसके जो कार्य उसने जो पाया है उसके लिए ऐसा हुआ। மூன்றாவது அவர் என்ன எழுதுகிறார்? तीसरी बात क्या लिखी? destroy the power of death and devil என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க power। எபிரேயர் 2 அதிகாரம் 14-16 இருந்து इब्रानियों 2 अध्याय 14 से लेकर 16 तक சாவையும் பேயையும் அதுடைய வல்லமையை முறியடிக்கும்படி मृत्यु और शैतान उसके जो सामर्थ्य को उसने तोड़ डाला। ஜனங்கள் लोगों அவர்கள் கீழ்ப்படியாமல் वो लोग अधीन होने சாபத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். श्रापित को पा लेते हैं, அவர்கள் சாகிறார்கள், वो लोग मरते हैं, பயந்தும் இருக்கிறார்கள். डर भी डरते मारे இயேசுவானவர் அவர் எதற்கு இந்த துணியிலே சுற்றி வைத்திருக்கிற பாலகனை பார்க்கிறதற்காக எது சொன்னார்? அவரெல்லாம் நாம் அவரை பார்க்கும்போது जो लिपटे कपड़े में लिपटा हुआ बालक को देखने நம்மை விடுவிக்கும்படி பிறந்தார். हालेलुया हालेलुया। जब भी हम उनको देखते हैं जो मृत्यु के இறைவனுடைய தண்டனையிலே இருந்து நம்மை தப்பித்து விடும்படிக்கு அவர் பிறந்தார். परमेश्वर के दंड से हमें बचाने के लिए वो जन्म हुआ। நான்காவது, चौथी बात, to become a merciful faithful high priest. दया और सच्चाई और एक श्रेष्ठ கருணை நிறைந்த ஒரு பிரதான ஆசாரியனாக जो करुणा भरा वो प्रधान याजक இருக்கும்படிக்கு அவருடைய இன்கார்னேஷன் நமக்கு போதிக்கிறது. रहने के लिए उसके जन्म हमें सिखाती है। அவதாரம் என்ன போதிக்கிறது? उसके अवतार क्या सिखाती है? 17-18 इब्रानियों 2:17 கருணை நிறைந்த ஒரு மகா பிரதான करुणामय महाप्रधान याजक தேவனுக்கு முன்பதாக परमेश्वर के सामने கீழ்ப்படியாமல் இருந்த எம்மை जो आदि नहीं रहते थे हमें நான் ஒப்புரவாக்கினேன் என்ற அந்த அடிப்படையிலே आपके पास मैं मेल मिलाप किया करके उस नेव पर அவர்களை वे लोग என்னை போல் மாற்றும்படிக்கு मेरे समान बदलने के लिए அவர் அங்கே ஜெபம் செய்து वहां वो प्रार्थना किया। பிறந்த பாலன் जो बालक जन्म हुआ இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? अब वो क्या करते हैं? தம்மை போல் अपने समान நம்மை மாற்றும்படிக்கு हमें बदलने के लिए அவர் பிதாவிடத்தில் தம்மை அனுப்புனவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டு जिन्होंने भेजा उनके पर प्रार्थना करते हैं। கீழ்ப்படிதல்னாலே आधीन होने से அவர் மகிமையை பெற்றுக்கொண்டார். महिमा को पा लिया है, அவர் மகிமையிலே இருக்கிறார். वो महिमा में है। மகிமையிலே अनेक பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கும்படி महिमा में अनेक लोगों को ले आके पहुंचाने के लिए தயவு நிறைந்த இருதயத்தோடு वहां दया भरा हुआ हृदय के साथ பிரதான ஆசாரியனாக महाप्रधान याजक உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளும்படிக்கு அவர் இப்பொழுது அங்கே இருக்கிறார். आपके लिए हमारे लिए विनती करने के लिए आप वहां पर हैं। கிறிஸ்மஸை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். क्रिसमस को मनाने के लिए आए हैं। கிறிஸ்மஸை கொண்டாடுகிறவர்கள் मसीह உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். यीशु मसीह आपके पाप के लिए मरा, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கு, आपके पापों को क्षमा करने के लिए, உங்களை பரலோகம் சேர்க்கும்படிக்கு, आपको स्वर्ग में ले चलने के लिए அவர்
இப்பொழுதும் அவர் பிரார்த்தித்துக் अब கொண்டிருக்கிறார். भी वो प्रार्थना அவரை करते हैं। ஏற்றுக்கொள்ளுங்கள். उसको मान लो। ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். जो मान लिया அவர் है நம்முடைய धन्य वो धन्य இறைவனாகவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். वो हमारे परमेश्वर अभिषेकित, அவர் நம்முடைய இரட்சகர். वो हमारे उद्धार करता, இறைவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर उद्धार करने वाला है, மனுஷகுமாரனும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். मनुष्य के पुत्र भी उद्धार அவர் करने वाला है, அரசனாக இருக்கிறார். वो राजा है। நம்மை போல் அவர் சாமானிய குடும்ப உறவு உள்ளவராக அவர் இருக்கிறார். हमारे समान सामान्य एक परिवार के संबंधी रखा है। குடும்பத்தின் முக்கியத்துவம், परिवार की அவர் मुख्यता, மரியாளின் குமாரன். वो मरियम के पुत्र है। பாருங்கள், देखिए மரியாள் मरियम எவ்வளவு பாக்கியமானவங்க. कितने बड़े धन्य है। அது நினைக்கும் போதெல்லாம் ஜப் மரியாளை பற்றி ரொம்ப, அதாவது கத்தோலிக்கர்கள் அவர்கள் ரொம்ப இதெல்லாம் எழுதி டாக்மா என்று சொல்லப்படுகிறது. कैथोलिक वाला बहुत सारा उसके बारे में लिख के रखा है, அவர்களை பற்றி பெரிய தெசிஸ் எல்லாம் எழுதி उसके बारे में बहुत कुछ लिख के रखा है। मरियम के बारे में பற்றி அவர்கள் எவ்வளவு எழுதி இருக்கிறார்கள்னு தெரியல. यीशु के बारे में कितना लिखा मालूम नहीं। மரியாலஜி என்று சொல்லப்படுகிற, அதாவது ஒரு ஸ்டடீஸே கத்தோலிக்க செமினாரிஸ்ல படிச்சு கொடுக்குறாங்க. மரியாலஜி, मरियम जी करके, ப்ராட்டஸ்டன்ட் எந்த தியோலஜிக்கல் செமினாரியில அந்த சப்ஜெக்ட் கிடையாது. प्रोटेस्टेंट वाले के बाद ये सब्जेक्ट नहीं है। கத்தோலிக்க இறையியல் கல்லூரியிலே जो कैथोलिक மரியாலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு சப்ஜெக்டே இருக்கிறது. मरियम जी करके एक सब्जेक्ट है। அதை சரியாக கட்டு, அதாவது தெசிஸ் எழுதலன்னா குருப்பட்டம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? और उससे बराबर नहीं सीखा तो उसको गुरु के नाम नहीं देंगे। குருப்பட்டம் இவங்க எல்லாம், அதாவது இந்த மாஸ் நடத்தும் போதெல்லாம் பாருங்க, அவங்க இயேசுவை பற்றி சொல்லிட்டு இடையில அதாவது மரியான்னு देखिए அதெல்லாம் கவனிக்கும் போது कैथोलिक பாவமே, कैथोलिक का फादर जब उन लोग को தூரத்துக்கு இவர்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில मरियम के बारे में मुख्यता देंगे, எதற்கென்றால் அவர்களுடைய இறையியல் கல்லூரி படிப்பிலே क्योंकि उसके जो ईश्वरित्व, மரியாவை பற்றி ஒரு தெசிஸ் எழுதணும். ईश्वरित्व पढ़ाई में मरियम के बारे में एक सब्जेक्ट है, சப்ஜெக்ட் एक सब्जेक्ट है, கற்றுக் கொடுக்கப்படுகிறது, सिखाया जाता है। திரியேக தேவனுடைய கோட்பாடு ஒத்த त्रिएक परमेश्वर के ईसा का கோட்பாடு மரியாக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. मरियम को दिया गया। சுத்தமாக நாம் அல்ல தட்ட வேண்டும், அது கிடையாது. आज जो पूरा इससे उसको नकार இறைவனுக்கு करने का, ஒப்பாக எந்த மனிதனும் மனுஷியோ கிடையாது. परमेश्वर का बराबर कोई भी इंसान नहीं है। தேவதாய் என்று அழைக்கப்படுகிறதும் தவறாகும். ईश्वर माता करके कहा जाता है, वो भी गलत है। பின்னால வளர்க்கிறேன் தேவதாய் என்று எதற்கு அழைக்கலாம்? परमेश्वर के स्वरूप करके क्यों? எது நிமித்தம் அதை அவள் தேவ தாய் அல்ல என்றும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். किसके समय वंदान परमेश्वर के உங்களுக்கு माता சொல்லுகிறேன். नहीं है करके मैं बताऊंगा जब इस समय பிறந்த குழந்தை, जो जन्म हुआ बालक वेरी हम्बल चाइल्ड, बहुत दीनता है। इज आवर मास्टर, वही हमारे प्रभु है, मिनिस्टर, वही है हमारे मध्य पे है, इज आवर मीडिएटर, वही हमारे जो मध्यम सम, वही हमारा प्रभु है, वही हमारे वही हमारा सेवक है, அவர்தான் என்னுடைய நம்முடைய वही ஊழியர், हमारे मध्यस्थक है, அவர்தான் நம்முடைய மத்தியஸ்தர், அவரை தொழுது கொள்ளும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसके जो प्रणाम करने के लिए हम आए हैं। இதோ இண்டு देखो आज தாவீதின் நகரத்திலே दाऊद के नगर में உங்களுக்காக तुम्हारे लिए கிறிஸ்து என்ற இரட்சகர், एक मसीह जो उद्धार करता கர்த்தர், परमेश्वर, அவர் பிறந்திருக்கிறார். वो जन्म हुआ। கடந்து சென்று பாருங்கள், जाकर देखो, பிள்ளையை துணியிலே சுற்றி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். बालक को कपड़े में लपेटते हुए तुम देखेगे। கிறிஸ்து உங்களுக்காக காண்பிக்கப்பட்டது. ये मसीह நீங்கள் आपके लिए दिखाएगा। கிறிஸ்துவை மாத்திரம் காண வேண்டும். केवल मसीह को देखना। நாம் எல்லாரும் இயேசுவை மாத்திரம் பார்க்க हम வேண்டும். सब लोग केवल यीशु को ही அவருடைய देखना। அடிமையின் கோலத்தை பாருங்கள். उसके गुलामीपन की அவருடைய हालत, தாழ்மையை பார்க்கும்படிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். उसके दीनता को देखने के लिए उनको भेजा गया। பிரம்மாண்டத்தை பார்க்கும்படிக்கு தான் ஜனங்கள் ஆசிக்கிறார்கள். यीशु के ब्रह्मांड कार्य को देखने के लिए लोग चाहते हैं। இயேசுடைய பிரம்மாண்டத்தை அல்ல, यीशु को जो அவர்கள் அனுப்பப்பட்டது இயேசுடைய தாழ்மையின் கோலத்தை பார்க்கும்படி. वो इसीलिए भेजे गए यीशु की दीनता को देखने के लिए। பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். घमंडी लोगों के प्रभु सामना இயேசுவை காண்கிறவர்கள் தாழ்மைப்படுங்கள். यीशु को जो देखे वो दीन हो जाए। நாம் தாழ்ந்து
वो दिन அந்த होकर 3 சாஸ்திரிகளை போல் तीन நாம் शास्त्रियों के தலை समान வணங்கி அவரை வணங்குவோமாக. सिर झुककर उसकी நம்முடைய दंडवत இருதயத்தை அவருக்கு காணிக்கையாக செலுத்துவோமாக. हमारे हृदय को उसको भेंट के हिसाब से அவரை कराएंगे, நாம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோமாக. उनको अपने मन में அவர் धरेंगे, உங்களுடைய கர்த்தர். वो आपके परमेश्वर है। அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய கிறிஸ்துவா. अभिषेक पाया वो आपकी அவர் मसीह, உங்களுடைய இரட்சகர், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் அவரே. आपके वो उद्धार करता है, யாரும் परमेश्वर கிடையாது, मनुष्यों का मध्यस्थ மரியாளும் वही है। கிடையாது. மரியா பேர் எடுக்காட்டா நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க. கத்தோலிக்க உபதேசத்தின் பிரகாரம் மரியாளின் வாயிலாக செல்லாதவர் எவரும் அவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்கு புறம்பே இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मरियम के जो நன்றாக नाम, புரிந்து கொள்ள. மரியாவின் வாயிலாக செல்லாத எவரும் मरियम के जरिए जो இறைவனுடைய भी नहीं जाता இரக்கத்துக்கு है, அவர்கள் பங்கில்லாதவர்கள் என்று கேத்தலிக் தியோலஜி சொல்லுகிறது. जो मरियम के ओर जो नहीं जाता है वो लोग स्वर्ग के वारिसदार भागीदार नहीं है करके लिखा है। இதெல்லாம் நாம் மனதிலே கொள்ள ये வேண்டும். सब मन में रखना, கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். कि मत्स्य क्रिसमस को मनाना, வான தூதர்கள் கொண்டாடினார்கள். आकाश के दूतों அவர்கள் मनाया, எப்படி கொண்டாடினார்கள்? कैसे मनाया, அவர்கள் என்ன அறிவித்தார்கள்? क्या बताया, அவர் கிறிஸ்து என்றும் वो मसीह है, அவர் கர்த்தர் वो என்றும் परमेश्वर है, அவர் இரட்சகர் என்றும் वो அறிவித்தார்கள். उद्धार करता இதை करके நாம் அறிவிப்போமாக. यही हम प्रचार அவர் करेंगे। நம்முடைய கிறிஸ்துவாக இருக்க वो வேண்டும். हमारे मसीह நம்முடைய है, ஆண்டவராக இருக்க हमारे வேண்டும். परमेश्वर है, நம்முடைய மத்தியஸ்தர் அவரே. हमारे मध्य सोई है। இப்படி நாம் ஏகுவமாக ऐसे ही हम வர करें, புத்தாண்டுக்குள்ளாக நாம் नया साल பிரவேசிப்போம். में प्रवेश करेंगे। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பாராக. वचन